சுற்றி ஒரு 10 பேர் நின்று அந்த மொபைலில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க கிரிக்கெட்டு. சரியா? அதில் நானும் போய் எட்டி பார்த்துருந்தேன். கடைசி ஓவரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான அந்த செமிஃபைனல் மேட்ச்சில் கடைசி ஓவரில் 3 சிக்ஸர் வந்துட்டு ஆர்ச்சர் அடிப்பார்ல, அந்த சிக்ஸு பார்க்குறேன். அப்போ இந்தியா கிட்டத்தட்ட பாஸ் ஆயிரும், வெற்றி பெறும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரே ஓவரில் 30 ரன்னு. அவன் சிவம் டுபே வந்து பவுலிங் போடுறாப்புல. அப்படியே ஒரு பால் கரெக்டாக போட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலை. 2 பால் கரெக்டாக போட்டால் போதும் அப்படின்னு. அப்போ 2 பால் கரெக்டாக போட்டுறாப்புல. அதுக்கப்புறமா பார்த்தாச்சு அந்த கிரிக்கெட்டை பார்த்தோம் பாருங்க, செம்மையா இருந்துச்சு. செம்ம 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 செம்ம. என்னன்னா அந்த பையன் ஒருத்தன் 100 ரன் அடிப்பான், இங்கிலாந்துக்கார பையன். அவன் அடிச்சுட்டு அவன் அவுட் ஆகும் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் அவன் அவுட் ஆகி நடந்து போகும்போது அப்படி எல்லாருமே கிளாப் பண்ணாங்கன்னு அந்த கிரிக்கெட் பார்த்து நின்ற பசங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறானுங்க. என்ன அப்படின்னா அவன் அவுட் ஆனா அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஐயோ அவன் இப்படி ஒரு பிளேயர் அவுட் ஆயிட்டானே, அவனை நம்ம பாராட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பேட்டிங்னு கிளாப் பண்ணுறானுங்க. நான் நினைச்சே பார்க்கல, ஒரு ஆப்போசிட் டீமுக்கு அவ்வளோ மாதிரி ஒரு புரிதலோட அவனை கிளாப் பண்ணுவானுங்க அப்படின்னு. செம்மையா இருந்துச்சு. அதை உங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால